எனது புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டில் இருந்து கடந்த 5 ஆண்டு காலங்களில் 27 ஞாபகக்கடை கட்டடங்களை கட்டி கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் இன்னும் நிறைய கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கின்றது. இந்த கோரிக்கைகள் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிலைமை இருக்கின்ற சூழ்நிலையில் ஏதாவது சிறப்பு திட்டம் மூலம் அனைத்து தேவைப்படுகின்ற இடங்கள் கட்டுவதற்கு அரசிடம் திட்டம் உள்ளதா என்பதை தங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். ஏறத்தாழ நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதைப் போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பழைய கட்டிடங்களில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை இடித்து புதிய கடைகள் கட்டுவதற்கும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல மக்களுடைய வசதிக்காக 500க்கும் மேற்பட்ட 1000க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் இருக்கிற அந்த கடைகளையும் பிரித்து பொதுமக்களுக்கு ஏதுவான முறையிலே செய்வதற்கும் வழிவகை வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் புதிய கடைகளும் திறந்தப்பட்டிருக்கிறது, புதுப்பிக்கப்பட்ட கட்டடங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்களே, ஆனால் அதற்கும் அலுவலரிடத்தில் கலந்து பேசி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும்.